இன்று ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஒரு காலத்தில் ஒரு பூ உலகத்தையே பைத்தியமாக்கியது. அது தங்கம் அல்ல, வைரம் அல்ல, ஒரு சாதாரண துளிப்பூ. ஆம், 1600களில் நெதர்லாந்தில் நடந்த உண்மை சம்பவம் இது. வரலாற்றில் பதிவான முதல் பெரிய பொருளாதார பபுள். துளிப்பூ முதலில் அரிதானது, அது அழகானது, அது செல்வத்தின் அடையாளமாக மாறியது. பணக்காரர்கள் அதை வாங்கினார்கள், பின்னர் வணிகர்கள் வாங்கினார்கள், அதற்கு பிறகு சாதாரண மக்கள் கூட வாங்க ஆரம்பித்தார்கள். ஒரு துலிப் கிழங்கு ஒரு மனிதனின் வருட சம்பளத்தை விட அதிக விலையில் விற்கப்பட்டது. சில அரிதான வகைகள் ஒரு வீட்டின் விலையை விட உயர்ந்தது. மக்கள் வீடுகளை விற்றார்கள், நிலங்களை அடகு வைத்தார்கள், சேமிப்புகளை காலி செய்தார்கள். ஏன், நாளை இன்னும் விலை உயரும், அந்த ஒரு நம்பிக்கை. துளிப்பூ வளர்வதை விட அதன் விலை வேகமாக வளர்ந்தது. இது சாதாரண வாங்கு விற்பனை இல்லை. இன்னும் மலராத துலிப் கிழங்குகளுக்கே முன்பதிவு ஒப்பந்தங்கள் நடந்தது. இன்றைய ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் போல, எல்லோரும் பணம் சம்பாதிப்பது போல தோன்றியது. ஒரு துலிப் வைத்தவன் இன்று செல்வந்தன், நாளை கோடீஸ்வரன். அப்படி ஒரு சூழல். ஆனால் ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ஒரு ஏக்ஷனில் யாரும் வாங்க வரவில்லை. அந்த நொடியில் அந்த நம்பிக்கை உடைந்தது. பயம் பேராசையை மாற்றிக்கொண்டது. வாங்குபவர்கள் மறைந்தார்கள், விற்க நினைப்பவர்கள் மட்டும் மீதமிருந்தார்கள். துலிப் விலை தாறுமாறாக விழுந்தது. நேற்று கோடீஸ்வரர்கள், இன்று கடனாளிகள். நேற்று பெருமைப்பட்டவர்கள், இன்று நிசப்தமாகினர். பூ மாறவில்லை, அதே துலிப் மாறியது மனித மனம். துலிப் மேனியா நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வேல்யூ இல்லாத விஷயத்தில் ஹைப் இருந்தால் அது பபுள். பபுள் உருவாக காரணம் அசெட் அல்ல, சைக்காலஜி. நான் தவற விடக்கூடாது, அவன் சம்பாதிச்சான், நானும் சம்பாதிக்கணும். இப்போ வாங்கலைன்னா லேட் ஆகிடும். இந்த 3 எண்ணங்கள் வரலாற்றை மீண்டும் மீண்டும் உருவாக்குகிறது. துலிப் மேனியா முடிந்தது என்று நினைக்கிறீங்களா? இல்லை. .com பபுளில் அது இருந்தது. 2008 ஹவுசிங் கிரைசிஸில் அது இருந்தது. சில கிரிப்டோ சர்ஜுகளில் அது இருந்தது. மெய்ம் ஸ்டாக்ஸில் கூட அது இருந்தது. அசெட் மாறுகிறது, பேட்டர்ன் மாறவில்லை. துலிப் மேனியா ஒரு பூவின் கதை அல்ல, அது மனித மனதின் பலவீனம். பேராசை மற்றும் பயம் சந்தையை ஓட்டும் 2 சக்கரங்கள். வரலாறு சொல்கிறது, பபுள் உடையும். ஆனால் பாடம் கற்றுக்கொள்ளாத மனிதன் மறுபடியும் அதே வட்டத்தில் சிக்குவான். அடுத்த டியூலிப் ஏற்கனவே உருவாகி இருக்கலாம். கேள்வி என்னவென்றால், அதில் நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது அதை புரிந்து கொண்டு விலகி நிற்கிறீர்களா? டியூலிப் மேனியா ஒரு பூ அல்ல, ஒரு எச்சரிக்கை. டியூலிப் மேனியா போல இன்னொரு பபுள் இப்போ உருவாகிறதா? கிரிப்டோ, ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட், கோல்டு, சில்வர். உங்கள் ஒப்பீனியன் என்ன? டேக் யுவர் ட்ரேடிங் ஃப்ரெண்ட். டியூலிப் மேனியா போல இன்னொரு பபுள் இப்போ உருவாகிறதா? கிரிப்டோ, ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட், கோல்டு, சில்வர். உங்கள் ஒப்பீனியன் என்ன? டேக் யுவர் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்.